தமிழகத்தில் தற்போதைய திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் கைதிகள் போலீசாரை தாக்கும் அளவு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தில் தூத்துக்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு அதிமுகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அண்ணா நகரில் உரையாற்றிய அவர் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குறை கூறினார். தூத்துக்குடி மாவட்டமே மழையால் தத்தளித்த போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை பற்றி சிந்திக்காமல் கூட்டணிக்காக டெல்லி சென்றதை இபிஎஸ் சுட்டிக்காட்டினார். சென்னையில கைதியில நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைச்சிட்டு போறாங்க. அந்த கைதியை போலீஸ்காரன் மிரட்டுறான். கைதி போலீஸ்காரன் மிரட்டுறான். போலீஸ்காரன் முகத்துல குத்துறான். பாவம், காவல்துறைக்கே பாதுகாப்பு. எங்க போய் நம்மள போய் பாதுகாக்கிறது? நம்ம இதை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில். இப்ப வாழ்காலத்தில் ஓடிட்டு இருக்குது. பஸ்ல போகும்போது காவல்துறை கெஞ்சுறாங்க. யாரு கைதிகிட்ட. நிலைமை எப்படி போகுது பாருங்க.